இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மைனர் பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மைனர் பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த சூழலில் 20 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். கணவனை இழந்த பெண் ஒருவரின் மகளை அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் முத்துக்குமார் பள்ளிக்கு அழைத்து சென்று விடும் பணியை செய்து வந்தார். இந்த நிலையில் ஆட்டோ டிரைவர் முத்துக்குமார் அந்த மைனர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதனால் கருவுற்ற மைனர் பெண்ணுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு சிகிச்சை பெற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற பொழுது மைனர் பெண் குழந்தையுடன் வந்தது குறித்து ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள் குழந்தைகள் நலக்குழுவுக்கு தகவல் தெரிவித்தனர். குழந்தைகள் நல குழு அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் ஆட்டோ டிரைவர் முத்துக்குமார் மற்றும் மைனர் பெண்ணின் தாய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் ஆட்டோ டிரைவர் முத்துக்குமாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து முத்துக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பாதிக்கப்பட்ட மைனர் பெண் நேரில் ஆஜராகி இருந்தார். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆட்டோ டிரைவரும் தானும் திருமணம் செய்து கொண்டதாகவும் மாமியார் தான் தன்னை கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆட்டோ டிரைவருடன் தொடர்ந்து வாழ விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதி பாதிக்கப்பட்ட மைனர் பெண்ணுக்கும் முத்துக்குமாருக்கும் இடையே உள்ள வயது வித்தியாசம் மட்டுமே அவர்கள் கணவன் மனைவி என்ற உறவை தகுதி நீக்கம் செய்து விடாது என தெரிவித்திருக்கிறார். மேலும் முத்துக்குமார் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி அவருக்கு வழங்கப்பட்ட 20 ஆண்டுகள் தண்டனையை ரத்து செய்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.